மார்னிங் சார். என்னையா பாக்குற? வேற சத்யராஜியா? இனிஷியல் எஸ். ஊரு மருத சூப்பரட்ட. மதுரை சார். மருதையா? மதுரை சார். என்னையா மருதக்கார மருதத்தாயா சொல்லுவா? ஓகே மருத சார். இந்த கேட்ட சடனா மருதைக்கு மாத்திட்டாங்க. ஆனா பிரிச்சு பார்க்கலாமா சார்? பார்க்கலாயா. ஆனா அவன் வேலை போயிடும். இது இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ்க்காக வந்திருக்குது. நான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டியா? அவர் தான் சொன்னாரு மாதிரியான கோர்ட்ல இருந்து ஜீப்ல இந்த வழியா கொண்டு வராங்க, நீங்க வழியில பார்த்து மருதை கூட்டிட்டு போங்க. எஸ் சார், நானே ஏத்தி விடுறேன் சார். அந்த டபுள். சரி சார். சார் நிறுத்துங்க சார். சார் சார் கைதி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு கையெழுத்து வேணும் சார். பேப்பர் குடியா? 107 106 பேப்பர் எங்கயா? கவர குடியா? இந்தாங்க சார். சொண்டே. என் பேர் ஆண்டி சார். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க சார். போலீஸ் அப்படித்தான் இருக்கணும். வெல் டன். எஸ் சார். பிக் சாப்பிடு சாப்பிடு. சூப்பரண்ட் சத்யராஜா கையெழுத்து வாங்கிட்டல்ல, நம்ம கிட்ட நடக்குமா? ஆண்டியா கொக்காண்ணே? இன்ஸ்பெக்டர் வாங்க போவோம், ஏதாவது கொடுப்பாரு. ஏமாந்த சோனகிரிகளே, உங்களையும் போலீஸாக வைத்திருக்கும் இன்ஸ்பெக்டர் ஒரு மரமண்டை. சார் உங்களை தான் சார் சொல்லிருக்கா. என்ன காரியம் பட்டு வந்திருக்கீங்க? You are all suspended. Get out. All of you get out. நீங்க ஏதாவது குடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார். ஆனா இப்படி குடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். எந்திரியா. என்னங்க நாளைக்கு தானங்க தீர்ப்பு, அதுக்குள்ள தூக்குப்பட கூட்டு போறீங்க? ஒருவேளை ஒத்திக்கையா? இல்லையா, நீ விடுதலை ஆயிட்ட. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்லைங்களே, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலைங்க நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு. அந்த ஆள் நான் பாக்கலாங்களா? ஓ பாக்கலாமே. அதோ கொஞ்சம் வெளில போங்க. இந்த சாவி எடுத்து பூட்டுங்க. என்ன கலாட்டா பண்ற? கொலகாரனை கூட்டு வாங்கன்னா எங்க மாமனாரை கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு விடுதலையே வேணாங்க, இந்த இடமே சௌகரியமா இருக்கு. ஒரு தலைகாணி மட்டும் கொடுத்து அனுப்புங்க. என்ன தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க என்ன காப்பாத்த தாங்க அவர் உள்ள வந்திருக்காரு. நீ அவரை காப்பாத்த ஏதாவது பண்ணு. என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்லுங்களேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த பாருங்க, இந்த கொலையை இவர் தான் பண்ணாருன்னா நான் நம்பவே மாட்டேன். முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா? அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும். இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம். இதை சேர்த்து காட்டுறேன். நீ எதையாவது செய்ய, ஆளை விடு. அப்பா எங்க இருக்காரு? இதோ இருக்காரு. அப்பா பாமேரி, ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க? உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பான்னு அன்னைக்கு சொன்னியே, இப்போ அது அப்பாவை நம்புறியா? நம்புறேன்ப்பா. ஆனா அதுக்காக கட்டின புருஷனா சொந்த அப்பாவா ரெண்டுல யாரு முக்கியம்னு கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லு. இந்த பாரு, அவர் ரிலீஸ் ஆயிட்டான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடு. செய்யாத குற்றத்துக்கு நீங்க பழி ஏத்துக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. யார் சொன்னது இவர் கொலை பண்ணலன்னு? கொலை பண்ண அருவாள் எடுத்து கொடுத்துருக்காரு. கொலைகாரன் கொலையை மட்டும் பண்ணிட்டு அருவாள் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? நான் சொல்றேன், இவர் தான் கொலை பண்ணிருக்காரு. இல்லைங்க, அதுக்கு பாவம். கத்தர் மேல ஆணையா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ இங்க பேசக்கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் தான் தெய்வம் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல. நீ வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வர்றேன் ஃபாதர். அப்பா பாவ மன்னிப்பு கேட்டவனையும் காட்டி கொடுக்க கூடாது, அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும். இதுக்குதான் உங்க அப்பா அப்படி செஞ்சாரா? ஆமாங்க. ஆமா, அவன் குரலை கேட்டா நீ அடையாளம் சொல்லியா? அவன் ஒரு பாட்டு பாடினா அதை கேட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது சரி, அவன் எங்க இருக்கான்னு உங்க அப்பா சொன்னாரு? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. இது போதும் எனக்கு. கொலைகாரனை நேர்ல பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அவன் குரலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை உனக்கு காலாவது கேக்குது, இல்லன்னா காட்டுக்குள்ள நம்ம கதி என்ன? ஏங்க வணக்கங்க, நமக்கு பாட்டு பாட வருங்களா? ஏன் எதுக்கு? படம் எடுக்கலாம்னு. இந்த பக்கம் இங்க போறாப்ல ஷூட்டிங் பாக்குங்க. நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது. ஏன்
நீங்க என்ன வில்லனா? வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல. அப்ப ஆள விடுங்க. இல்ல அப்ப நீங்க ஹீரோவா? நம்ம ஹீரோவும் இல்ல காமெடியும் இல்லைங்க, டைரக்டருங்க. டைரக்டரா? உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது. உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா? ஒண்ணுமில்ல ஃபாதர், சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டேன். எனக்கு நம்மளும் ஜோடியா உட்காந்துருவோம் இல்லையா? அது இல்லைங்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயே கேட்ட குரல? அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் இல்ல? ஐயோ அது இல்லைங்க, இதே குரலை தான் நான் சர்ச்சில் கேட்டேன். இந்த பாட்டை பாடினது யாரு? ஜேஸ்தாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தானே வேணாங்கிறது. நான் உன் ரூட்ல வந்தா நீ என் ரூட்ல போற பத்தியா? சீரியஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடினது யாரு? நானும் சீரியஸாக பதில் சொல்றேன். நான் தான். தல்றி. உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? நீ பாட்டுக்கு அவன் தலையை சீட்டு வந்துட்ட. போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எனக்கு பதில் எங்க மாமனார் உள்ள இருக்காரு. புரியலையா? அதான் என் பாதிரியாரு. பாதிரியார் மாட்டிக்கிட்டாரா? சரி, ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். வேணாம், நானே பாத்துறேன். என் கூட வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு என் வாய் யாரை கட்டி போடலையே. இப்ப உன்னையே நான் கட்டி போட்டேன். எனக்கு யார் யார் அடிக்கிறாங்க? நான் தான் அடிக்கிறேன், அவர் அடி வாங்குறாரு. என்ன அடி? யாருக்கு அடி? எனக்கு தான். அட பாவி, எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறியே, நீ நல்லா இருப்பியா? தங்கச்சி, நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் இல்ல. உன் புருஷனை பார்த்தா ரொம்ப அப்புறானியே தெரியுது. முட்டக்கா ஏதாச்சும் செய்ய போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நானே போலீஸில் சரணடைகிறேன். காளியா? என் பொண்டாட்டி கண்ணை கூடாக்கணும் அவனை நீமா தேடிட்டு இருக்க. இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்து தெரியாதுன்னு தலைவரை. நம்ம இத்தனோண்டு பிளேடு வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு தான் பழக்கம். நீங்க புதுசு புதுசா ஏதாவது மெட்டீரியலா வச்சுக்கிறீங்க. சரி சிஷ்யா. தானே வேணாங்கிறது. நானும் பிளேட்லாம் வச்சுக்கிறேன். சரி தலைவரே. என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஃபாதர். காட்டுல இருக்க வேண்டிய மிருகம் நாட்டுல இருக்க கூடாது, சுடுகாட்டுல தான் இருக்கணும். அதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்குப்பா. சட்டம் செய்ய தவறான காரியத்தை தான் ஃபாதர் நான் செஞ்சேன். அத நேர்ல பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நான் வேட்டையாட வந்தது நிறைய. அத பசு பார்த்தத பத்தி எனக்கு கவலை. இந்த பசு வாய் உள்ளது சட்டத்துக்கிட்ட சொல்லிடும். நான் உயிருக்கு பயந்தவில்லை ஃபாதர். சட்டத்துக்கிட்ட தப்பி ஓடுறவனும் இல்ல. எனக்கு தேவை கொஞ்சம் அவகாசம். அவகாசம் எதுக்கு? இன்னொரு கணக்கு தீக்கணும். அவகாசம் கொடுக்க நான் மறுத்தா நானே எடுத்துக்குவேன். மரியாதையா நீ என் கூட வர்றேன், போலீஸ்ல சரணடைகிறேன். ஐயோ மன்னிக்கணும் ஃபாதர். ஒரு கொலை செஞ்சாலும் 9 கொலை செஞ்சாலும் ஒரே ஒரு தூக்குறேன். அதுக்காக இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் ஃபாதர். அதுக்கப்புறம் இந்த 25 தானா வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிடும். அது வரைக்கும் இந்த 55 பேசாம இருக்கணும். அதுக்கு 55 சம்மதிக்கலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட முடியும் ஃபாதர். குட். ஏன் சொல்றேன்னா, இந்த 25ஆல 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆனா இந்த 55ஆல 25 கிலோமீட்டர் வேகத்துல கூட ஓட முடியாது. மிஸ்டர் 25, இந்த 55 நினைச்சதுன்னா இப்பவே இந்த 25 அடிச்சு நொறுக்கி தோல்ல தூக்கிட்டு போய் சட்டத்தின் கையில ஒப்படைக்க முடியும். ஆனா நான் போட்டிருக்க உடைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே நீ தைரியசாலியா இருந்தா, உண்மையிலேயே நீ ஆம்பளையா இருந்தா, நான் போலீஸ கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும். இருந்துட்டா போதும் ஃபாதர். Good morning, Father. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன சமாச்சாரம்? கீழே ஒரு கொலை நடந்திருக்கு.
அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. நிறுத்துப்பா, இந்த சத்தத்துல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆடா அடையாதாரங்க நானே சொல்றேன். இந்த சத்தத்தை தவிர வேற எந்த சத்தத்தையும் அவரால கேட்டிருக்கவே முடியாது. ஏன்? நான் தான் 1 மணி நேரமா லிப்பேர் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ மெக்கானிக்கா? எப்படி சார் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? மெக்கானிக் சார். இதை வாசிக்க தெரியுமா உனக்கு? எந்தங்க இப்படி கேட்டீங்க? ஊர்ல மழை பெய்யலன்னா கவர்மெண்ட்ல நம்மளை கூப்பிட்டா வாசிக்க சொல்லுவாங்க. எங்க வாசி பார்க்கலாம். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரல. எங்களை மன்னிச்சிடுங்க. God bless you both. பரமபிதாவே, என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்வேன்? பாண்டியனை நான் மனசார காதலிச்சேன். என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட அத மறைச்ச. அதனாலதான் என் கண்ணே போயிடுச்சு. மேரி, அப்பா, இதெல்லாம் என்கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கல்யாணத்தை பத்தி பாண்டி என்கிட்ட பேசினப்போ நான் மறுத்துட்டேன். இப்ப நானே போய் கேட்டேன், அந்த புள்ள என்ன சொல்லும்? எப்ப கேட்டாலும் சம்மதம் தான் ஃபாதர். பாண்டியன் என் பாணியில சொல்லணும்னா ஹெட்லைட் எல்லாமே வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவனா. வண்டியில லைட் இல்லைன்னா என்ன? எனக்கு கண்ணு இருக்கு, அது போதாது. என்ன ஃபாதர் பதில் சொல்லையே? ஒரு நிமிஷம் வர்றியா? பாண்டியன், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன ஃபாதர்? மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மக இல்ல. நினைச்சேன். எனக்கும் இதே சந்தேகம் தான். ஒரு கத்தோலிக்க ஃபாதருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்? அது சரி, மரியாதையா பார்த்து பயந்து ஒளியறதெல்லாம் சரி. ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்தர் பங்களாவை எட்டி எட்டி பாக்குறது நல்லதா? கேட்க நல்லதானே நான் பார்த்தேன். குறும்பு. ஏய் சின்ற, பின்னாடி வந்து நீ. ஏதோ ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை சீண்ட கூடாதா? தப்பா? அப்ப சரி. அதாவது உள்ள யாரு இருக்கிறது தெரியுமா? சாமி. அந்த சாமி என்ன சொன்னாரு? வெளியே ஒரு பொண்ணு நிக்குது, கைய புடிச்சு இழுத்துட்டு வான்னாரு. கைய புடிச்சு இழுத்துருவேன். வெளியே 4 பேர் பார்த்தாக்கா தப்பா ஆயிடுமேனு தான் யோசிக்கிறேன். அதுக்கு போ என்ன? நீயே கைய நீட்டுறது பெட்டரு. நீட் யுவர் ஹேண்ட். ஃபாலோ மீ. டா. பயப்படாதம்மா. பேர் என்ன? வள்ளிங்க. வள்ளி, 2 நாளா நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னையே ஏன் சுத்திட்டு இருக்க? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? 2 செட்டு சோள தோசை இல்ல, அது பாவம், எய்தவன் எங்கேயோ இருக்கான். உன்னை பார்த்துட்டு வர சொல்லியிருக்கான். என்ன சமயம் சொல்றீங்க? இல்ல, நான் என்ன செய்யறேன், யாரு கூட என்ன பேசுறேன்னு உங்களோட கருப்பா ஒருத்தர் இருப்பானே, அவன் தெரிஞ்சுட்டு வர சொல்லியிருக்கான். அப்படிதானே? கருப்பா? என்ன சாமி நீங்க? செக்க செவேன்னு அழகா இருப்பாரு. அவ்வளோண்டு குள்ளமா அதவா. ஐயோ, என்ன சாமி நீங்க? பனை மரம் மாதிரி நெடு நெடுன்னு ஒசரமா இருப்பாரு. ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. அவன் பேரு கூட பச்சையோ இல்ல பிச்சையோ ஏதோ சொல்லு. இத பாருங்க சாமி, சாங்கிலேன்னு அழகா பேர் இருக்கிறத போய் பச்சை கிச்சன்னு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகான பேர். இப்பதான் புரியுது. ஐயோ, இப்போ என்ன செய்ய போற? இங்கே உட்கார்ந்து என்ன பாக்க போறியா இல்ல போக போறியா? நான் ஏன் சோழதாசு கிட்ட போறேன்? நேரா அங்கேதான் போ. என்ன சொல்ற வள்ளி? ஆமையா, அந்த சாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சு போய் என்ன கையங்களமா புடிச்சிட்டாரு. நான் இருக்க அடுத்து சொல்லிட்டியாக்கோ?
சரியான சோள தோசையா நீ? அவ்வளவு சுலபமா காட்டி கொடுத்துருவேனா? பள்ளி புத்திசாலியாச்சே. நீ இருக்கிற இடத்த நான் சொல்லவே இல்ல. சங்கரி, நீ சொல்லல நான் என்ன? யார தொடர்ந்து போனா யார பிடிக்க முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏன் வந்தீங்க ஃபாதர்? நீ ஒரு அப்பாவி மனுஷன் விதியோட விளையாண்டுகிட்டு இருக்க, அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன். நானா? ஆமா, நிறைய கொண்டதா ஒரு பூனையை புடிச்சுக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனா நிறைய கொண்டது பூனை இல்ல, புலி. அத நேர்ல பார்த்தவனா இன்னைக்கு ஊமையா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால புலிய புடிச்சு கூண்டுல அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல, உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்னு வந்தேன். எப்படி ஒரு குற்றவாளி வெளியே இருக்க கூடாதோ அதே மாதிரி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. கரெக்ட். ஆனா இது காட்டு புலி இல்ல, சர்க்கஸ் புலி. தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு தானா கொண்டு கொள்ள வந்து. கடமை எப்ப முடியும்? கஜபதி அடையாளம் சொன்ன ஒரு மரப்பொந்த இந்த காட்டுக்குள்ள என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? அதை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிச்சிடும். இந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரியாத இடமே கிடையாது. என்ன அடையாளம் சொன்னா? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரப்பொந்து. அதை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா கோர்ட்டு தன்னோட முடிவு சொல்றதுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும். என் கூட வா.